அதாவது ஆபீஸுக்குள்ள போக கூடாது, சேர்ல உட்காரக்கூடாது. அர்த்தம் இருக்கு. அதனால உண்மையிலே ராஜினாமா பண்றேன்னு சொன்னா that is a wise move. We welcome it because he had no other goal. இல்ல காங்கிரஸ் இப்ப என்னன்னா மகாராஷ்டிராவோட சேர்ந்து டெல்லிக்கும் எலெக்ஷன் நடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையா இருக்கு. ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சார். அதையும் அவர் ஒரு ஆளா உள்ள போறதுக்கு பயந்துட்டு போய் ராஜினாமாவும் பண்ணிடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் யாரோ செல்வராஜ் இன்னொருத்தர் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி நிலையும் வந்திருக்கு. திமுகவுக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு எதிர்காலமும் சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னா, காரணம் இந்த அரசாங்கம் எதிர்கால தமிழ் சமுதாயத்தை பற்றி, நம்முடைய தமிழ் சந்ததிகள் பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இன்னைக்கு மிகப்பெரிய சீரழிவு. நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ் சமுதாயம் முழுக்க முழுக்க சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் திராவிடியன் பார்ட்டிஸ். 2000 கோடி 3000 கோடிக்கு கெட்டமின் கடத்துறவர் திமுக நிர்வாகி, 70 கோடிக்கு போதைப்பொருள் கடத்துறவர் இப்ராஹிம் ராமநாதபுரம் திமுக நிர்வாகி, அதே மாதிரி சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில். அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் போதை கடத்துவோர் அணி அப்படின்னு ஒரு அணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கட்சி மிக மோசமானதா. என்னோட இது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம பில்லு கேட்டால் அடிக்கிற கட்சி. யாரோ ஒருத்தர் ட்விட்டு போட்டுட்டார், இல்லை வந்து மன்னிப்பு கேட்டார்னோடனே என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்க. அதுலேருந்தே இது டிஎம்கே இஸ் அன்ஃபிட் டு ரூல். அதனால மக்கள் அதுக்கு 200 இல்லை, திமுக 20 ஜெயிக்குமான்னு பார்ப்போம். திருமாவளவன் தொடர்ச்சியா ஆட்சியில பங்கு வேணும் ரொம்ப நியாயம். ஏனென்று சொன்னால், கூட்டணி வெற்றி பெறாது, கூட்டணி அரசு அப்படிங்கிறதே மித்து. ஏன்னா 1999 2004 வரை மத்திய அளவிலேயே சக்சஸ்ஃபுல்லா 5 ஆண்டுகள் கூட்டணி அரசை நடத்தியவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அப்போ எங்களுக்கு இருந்தது வெறும் 181 சீட்டு தான். அதுக்கு பிறகு 2014 மற்றும் 2019 பிஜேபிக்கு என்றே தனி பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலை. 2014 283 சீட்டு, 19 303 சீட்டு. இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மந்திரி சபையில் சேர்த்து தான் ஆட்சி நடத்தினோம். அப்போ ஒருத்தர் பேரால அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க, ஆனால் அவரை மந்திரி சபைக்குள்ள நுழைய விட மாட்டீங்களா, உள்ள வரப்படாது உட்காரப்படாதுன்னு. அதனால அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை, நிலைப்பாடு சரி. அதை பாரதிய ஜனதா கட்சி 100% ஆதரிக்கிறது. நன்றி.